பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக இந்த மார்ச் மாதம் 13ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர காணொளி வாயிலாக இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை நேரத்திலும் எங்களை ஜீவனோடு எழுப்பி உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வைத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த தவ காலத்தில் மீண்டும் மீண்டும் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்த்து உம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு புது வாழ்வு பெற இந்த திருவார்த்தைகள் வழியாக எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் பாடுகிற பாடல், ஏறெடுக்கின்ற ஜெப மன்றாட்டுகள், இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கேட்கின்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 215வது பாடலாகிய என்ன பாடுபட்டீர் ஐயா என்னை ரட்சிக்க, என்ன பாடுபட்டீர் ஐயா என்ற பாடலை நம் சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். கிறிஸ்துவின் பாடல்களை தியானிப்போம். 215வது பாடல் நம்முடைய பாமலையில். என்ன பாடுபட்டீரையா என்னை ரட்சிக்க, என்ன பாடுபட்டீரையா, என்ன பாடுபட்டீரையா என்னை ரட்சிக்க, என்ன பாடுபட்டீரையா. பொன்னுலக கும்பர்கள் போற்றி பணியும் நாதா, பொன்னுலக கும்பர்கள் போற்றி பணியும் நாதா, இந்நீல துறை மீட்க எளியனாக பிறந்து என்ன பாடுபட்டீரையா என்னை ரட்சிக்க, என்ன பாடுபட்டீரையா. தீயரும் மேல் பார்க்கடிக்க ஓமையமர்கள் தேடி வாழைந்து பேடிக, தீயர் உம்மேல் பார்க்கடிக்க ஓமையவர்கள் தேடி வாழைந்து பேடிக, காயமதிலும் தீரு கண்ணத்திலும் மாடிக்க, காயமதிலும் தீரு கண்ணத்திலும் மாடிக்க, நேயம் ஊற்றமக்காய்னன் நெறியை நீரை மூடிக்க, என்ன பாடுபட்டீரையா. நன்மலர் போல் மோகம் வாட ஈரத்த வேர்வை நகைமையில் வழிந்து ஓட, நன்மலர் போல் மோகம் வாட ஈரத்த வேர்வை நகைமையில் வழிந்து ஓட,
சென்னி தானிலே யூதர் நெறிமுள்ளால் முடிசூட என்ன பாடுபட்டீரையா. சுமையை தாரிக்க பாகைஞரோமை பழித்து தோணிந்து சீரிக்க. பாவ சுமையை தாரிக்க பாகைஞரோமை பழித்து தோணிந்து சீரிக்க. தேவானி துயருற்று சிலுவையிலே மரிக்க. தேவானி துயருற்று சிலுவையிலே மரிக்க. யோவானும் கண்டதையே உலகினிலே விரிக்க. என்ன பாடுபட்டீரையா ஏனை ரட்சிக்க. என்ன பாடுபட்டீரையா என்ன பாடுபட்டீரையா ஏனை ரட்சிக்க. என்ன பாடுபட்டீரையா. பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் நாம் தியானிக்க முடியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதி மனம் மாறாவிடில் அழிவு என்ற செய்தியை சொல்லுகின்றது. இந்த லூக்கா நற்செய்தி நூல் ஒரு சிறப்பு வாய்ந்த புத்தகமாக நம்முடைய திருமறையில் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. காரணம், கடவுளுடைய வார்த்தை அனைவருக்கும் பொதுவானது, தேவையானது, சமமானது என்பதை லூக்கா மிக தெளிவாக எடுத்து கூறுகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் யூனிவர்சல் சேவியர் என்பதை இங்கே சொல்லுகின்றார். இதை லூக்கா தான் எழுதினார் என்று தெளிவாக நம்ம பார்க்கிறோம். லூக்கா அப்போஸ்தலரோடு, பவுலடிகளாரோடு, அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து ஊழியத்தில் இருந்தார் என்பதை கொலோசியர் 4:14 பிலமோன் அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தில் என்னுடைய சரியான தேதியை நாம் குறிப்பிட்டு சொன்னோம் என்றால், ஸ்காலர்ஸ் அறிஞர்கள் 80 இருந்து 130 AD கிறிஸ்துவுக்கு பிறகு சொல்லப்படுகிறது. என்னுடைய வரலாற்று சிந்தனைகளை, காரணிகளை நாம் பார்க்கும்போது, ரோமர்கள் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்த ஒரு காலம். அதே நேரத்தில் எருசலேம் நகரத்தையும் ஆலயத்தையும் அவர்கள் இடிக்கின்ற ஒரு சூழ்நிலை 70 ADயில் கிறிஸ்தவர்களை அதிகமாய் துன்புறுத்திய ஒரு காலமாய் பார்க்கிறோம். குறிப்பாக 81லேருந்து 96 டொமிஷியன் என்ற ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவர்களை அதிகமாய் துன்பப்படுத்திய ஒரு காலகட்டமாய் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சுவிசேஷம் 2 சமூகத்திடையே ஒரு பெரிய போராட்டங்களை உடையதாக இருக்கிறது. The tensions between the early Christian community and the Jewish synagogue, as well as the growing divide between Christianity and Judaism. யூத மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு பெரிய டென்ஷன், போராட்டம் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா யூதர்கள் யெகோவாகிய கடவுளை அவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கே இயேசுதான் கடவுள், அந்த இயேசுதான் மேசியா, இயேசுதான் யாவே
என்பதை நற்செய்தியாளர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ இந்த இரண்டு மக்களுக்கும் இந்த செய்தி பல டென்ஷன்ஸை, குழப்பங்களை தருகிறதை நம்ம பார்க்கிறோம். லூக்கா மிக அழகாக இந்த பகுதியை எழுதுகிறார். முக்கியமாக அவருடைய சோர்ஸ் மார்க் தான். ஏன்னா மார்க் தான் சுவிசேஷ பகுதிகளில் முதல் புத்தகமாய் எழுதப்பட்டிருக்கு. இயேசுவனுடைய எல்லா போதனைகளையும் லூக்கா மார்க் கிட்டதான் பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சில வாய்மொழி சொற்களையும் வாய்மொழி காரியங்களையும் கேட்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல இதில் காணப்படுகிற இறையில் அழுத்தங்களை நாம் பார்க்கும்போது விசுவாசம், அன்பு, இயேசுனுடைய கருணை, இயேசுனுடைய பரிவு, ஒதுக்கப்பட்ட மக்களிடத்தில் அவர் கொண்ட அன்பு, இவைகளை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக லூக்கா காண்பிக்கின்றதை பார்க்கிறோம். அதே போல கடவுளுடைய ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் உரியது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ யார் யாருக்கெல்லாம் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜூஷ், ஜென்டைல் பீப்புள், கிறிஸ்தவை அறியாத மக்களுக்கு தான், குறிப்பாய் ஏசியா மைனரில் அல்லது கிரீஸில் இருக்கிற மக்களுக்கு இதை எழுதினார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே 13ஆம் அதிகாரத்தில் தலைப்பு த கால் டு ரெபெண்டன்ஸ். இயேசு பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார். அதுதான் இந்த பகுதி நமக்கு விளக்குகின்றது. அதே நேரத்தில் இயேசு ஆண்டவர் மனம் திரும்புதலினுடைய அவசரத்தையும் தேவையையும் பற்றி இங்கே பேசுகிறார். அதே நேரத்தில் த டேஞ்சர்ஸ் ஆஃப் கம்ப்ளைன்சி, நம்மை நாமே அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதையும் இங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இங்கே 13ஆம் அதிகாரம் முதல்ல நம்ம பார்க்குறோம், காலத்தில் இயேசு சிலர் இயேசுவிடம் பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தி அறிவித்தனர். பலி செலுத்துகின்ற மக்களை, அதாவது கலிலேயர்கள் என்பது ஒரு மிக்சிங் பீப்புள், யூதர்களும் மற்ற மக்களும் கலந்து வந்தவர்கள். அவர்களிடம் மறுமொழியாக கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் என்று சொல்லுகின்றார். பிலாத்து செய்த இந்த காரியம் ஒரு கொடூரமான ஒரு காரியம் இல்லையா? இந்த ரிலீஜியன் தீவிரவாத சக்தி இன்னைக்கு மதங்களை அழிக்கின்றதா இருக்கின்றது, அல்லது ஒரு மதம் இன்னொரு மதத்தை தாக்கி அழிக்கின்றதாய் இன்றைக்கு பல நாடுகளிலே நம்ம பார்க்கிறோம். இந்தியாவிலே, நம்முடைய தேசத்திலே அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. பெரும்பான்மை என்று சொல்லப்படுகின்ற மக்கள் சிறுபான்மையின் மதத்தின் மக்களை அழிக்கின்றது, ஒடுக்கின்றது, அவருடைய ஆலயங்களை அடித்து நொறுக்குகின்றது. இன்னைக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் பல இடங்களிலே இடித்து தள்ளப்பட்டிருக்கிறது, தீக்கு எரியாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பாஸ்டர்ஸை அடித்திருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறாங்க, ரத்த சாட்சியா அவங்களாம் மரித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். பிலாத்து அவர்கள் கடவுளை தொழுகை செய்கிற நேரத்தில் கொலை செய்தான். அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறாக நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஜினோசைட் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? இன அழிப்பை முன்னெடுக்கின்ற ஒரு மனிதனாய் பிலாத்து காணப்பட்டான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பிலாத்துவை பற்றி இங்கே எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த மக்கள் கலிலேயர்கள்
பல கலிலேயர்கள் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரிலும் இவங்க கெட்டவங்க நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. மனம் திரும்பாமல் போனால் அப்படியே அழிந்து போவீர்கள் என்று சொல்லுகின்றார். அதான் சொல்றார், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். இது இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஏசாண்டவர் அழிவை சொல்லுவாரா? ஏசாண்டவர் மக்களுக்கு அழிவை தருவாரா என்ற கேள்வி எல்லாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது அவருடைய வாயிலிருந்து வருது. நீங்கள் மனம் மாறலைன்னா அழிந்து போவீங்க. அப்போ மனம் மாறுதலுடைய தேவையை ஆண்டவர் எவ்வாறு உணர்ந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். இட் இஸ் வெரி அர்ஜென்ட் அண்ட் இட் இஸ் வெரி நீடட் ஃபார் திஸ் டைம். இந்த காலகட்டத்தில் மனம் திரும்புதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது இல்லையா? மிகவும் தேவையாய் இருக்கிறது. The need of the hour என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் மனம் திரும்புதல். அதற்கான ஒரு காலகட்டம் தான் இந்த அருமையான தவக்காலம். இதில் நம்ம மனம் மாறாவிட்டால் நிச்சயமாக நம்ம அழிவில் இருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது என்பதை மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். பாருங்க, அடுத்து சொல்றார், சீலோவில கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள். ஒரு 2 விஷயத்த சொல்றார். பிலாத்து கலிலேயர்களை கொன்றாரு. சீலோவில் தானாவே கோபுரம் இடிந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. அப்போ அவங்களெல்லாம் பாவிகளை நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை. அப்படி இல்லை. அவங்கள எல்லாரை காட்டிலும் நாம தான் பாவியா இருக்கிறோம். நாம் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களை நாம் பாவிகள், ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்களே இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய இயற்கை பேரழிவுகள் எல்லாம் வருகிறது. ஆழி பேரலைகள், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், கொரோனாவில் எவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் மடிந்து போனாங்க. எவ்வளோ ஆசிரியர்கள், எவ்வளோ ஆயர்கள், எவ்வளோ மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கெட்டவங்களா? இல்லை. நமக்கு ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இறந்துட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்க நம்ம நினைக்கவே கூடாது. அவங்களுடைய அழைப்பு கடவுள் அவங்களுக்கு கொடுக்குறார், அவர் எடுத்துக்கினார், அவ்வளோதான். அந்த மரணம் அவங்களுக்கு எப்படினாலே வரும். நமக்கும் மரணம் வரப்போகுது இல்லையா? ஆகவே மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய அழுத்தமாய் இருக்கிறது. மனம் திரும்புதல் என்று சொன்னால் கிரேக்க வார்த்தையில மெட்டானியோ என்று சொன்னால் நாம் நேராக போய் கொண்டிருக்கிறோம், திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவது. டு டர்ன் பேக்வர்ட்ஸ் டு காட். பழைய காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு புதிய பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகின்ற பிள்ளைகள், அதுதான் முக்கியமான. அதான் முதல் பகுதியில் சொல்றார். அதை விளக்குவதற்கு 2வது பகுதி பாருங்க, 6 முதல் 10 வசனத்தில் த பேரபிள் ஆஃப் த ஃபிக் ட்ரீ இல்லையா, காய்க்காத அத்திமரத்தை பற்றி பேசுகிறார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார் என்பதை. கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் அழிந்து போவீங்க. கனி கொடுக்காத வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் சரி, என்னதான் அவர் செய்யாம இருக்கிறாரு? எல்லாம் செய்கிறார். இந்த உலகத்தை படைத்ததே நமக்காக தானே. படைத்தார், படைப்பெல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தார் தன்னை வணங்க. மனுஷனை மட்டும்தான் தனக்காக படைத்தார். மீது எல்லாம் படைத்திருக்கிறது எல்லாமே மனிதனுக்காக தானே. ஆனால் மனிதன் என்ன செய்யறான்? கடவுள் படைத்தது எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு கடவுள் எதிர்பார்க்கின்ற கனியை தராமல் இருக்கின்றான். அதனால தான் ஆண்டவர் கோபப்படுகிறார். இப்போ அழிக்க அவர் நினைக்கிறார். ஆனால் இங்கே தொழிலாளர் என்ன சொல்றாரு? இந்த 1 வருஷம் கூட இருக்கட்டும் எஜமானே,
நான் கொத்தி எரி போட்டு தண்ணி ஊத்துறேன் அப்படின்றார். யார் இங்க எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னா, திராட்சை செடியெல்லாம் நம்ம தோட்டக்காரர், அதாவது எஜமான் பிதா, இங்க நமக்காய் பரிந்து பேசுகிற தொழிலாளர் இயேசு கிறிஸ்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நம்ம மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுடைய அழைப்பாகுது, கால் டு ரிப்பண்டன்ஸ். இயேசு இதை தான் நமக்கு கற்பிக்கின்றார். The importance of repentance, warning that those who do not repent will perish. இல்லையா, நீங்க அழிந்து போவீங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மனம் திரும்புதலை பற்றி இயேசு போதிக்கின்றார். அதே போல அப்போஸ்தலர் 17:30 31 பவுலடிகளார் மனம் திரும்புதலை பற்றி நாங்கள் பேசுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருமறையில நிறைய விஷயங்களை மனம் திரும்புதலை பற்றி நம்ம பேசினே இருக்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு அதை தான் சொல்லுகிறார். இது கடைசி காலம், இது ரட்சணிய நாள், இன்றைய ரட்சணிய நாள். இன்றே நீ தேவனுக்குள் மனம் திரும்ப வேண்டும், இன்றே நீ கனி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அழிந்து போவீர்கள் என்ற செய்தியை இந்த காலை நேரத்தில் நமக்கு ஆண்டவர் உறுதியாய் இறுதியாய் தெளிவாய் சொல்லுகிறார். ஆகவே நீ எங்கே இருந்தாலும் அப்படியே உன்னுடைய வாழ்வில் அப்படியே ஆண்டவரோடு திரும்பு, ஆண்டவரிடத்தில் திரும்பு. டு டர்ன், ரிட்டர்ன், டு டர்ன் பேக் த மெட்டானியோ என்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் மனம் திரும்புவோம், ஆண்டவருக்கு கனிகளை கொடுத்து வாழ்வோம். தூய ஆவியானவர் தாமே இந்த நாளில் இந்த அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த கடவுளே, காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, மனம் திரும்புதலின் அவசரத்தையும் அவசியத்தையும் தேவையும் எங்களுக்கு நீ சொன்னீர். நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாட்கள் தவ காலத்தில் நிச்சயமாய் கடைபிடித்து ஆண்டவரே உமக்காக ஆண்டவர் வாழவும், ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காவிட்டால் ஆண்டவரே கோடாரிகள் மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, அது வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று மத்தேயுவிலே ஆண்டவரே யோவான் ஆண்டவரை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த கர்த்தாவை கடைசி காலங்களில் பாடுகளின் ஆண்டவரே நாட்களில் ஒருவேளை தவ காலத்தில் நாங்கள் மனம் திரும்பி இப்படி பிள்ளைகளை மாறாவிட்டால் அழிந்து போவோம் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். அதை எங்கள் கேட்டு நடக்க கிருபை தர, இதை பார்த்து கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களையும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பதாக. என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஆண்டவரை, என்னுடைய உலக நாடுகளுக்காக, தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக, ஆண்டவரை எங்களை ஆட்சி செய்கிற மக்களுக்காக எல்லாரும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி வழி நடத்தும், தேவலை சந்திய ராஜா. அதே போல என்னுடைய ஆண்டவரே அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளுக்காக, அவருடைய சாகோ சார் டீச்சருக்காக, அடியனுக்காக ஜெபிக்கிறோம். குழுவாய் குடும்பங்களாய் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறப்போ இந்த கிருபை எங்களோடு தங்கிட்டு குறிப்பாக மாத்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். கால சீதோஷணத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா ஜுரம், காய்ச்சல், பலவீனம் எல்லாம் மாறி என் தேவன் தாமே பிள்ளைகளை காத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருஷம் இந்த நாட்களில் உடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து அது என்ன சொல்லுகிறது என்பதை ஆழமாக யோசித்து நாங்கள் வாழ கிருபை தார். நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகின்ற என்னுடைய அருமையான பெத்லகேம் பகுதி சார்ந்த காலம் சென்ற தேவராஜனுடைய தேவராஜ் ஐயாவுடைய அன்பு மகள் திருமதி ஏஞ்சலின் பத்மினி அவர்களுக்காகவும், அவருடைய அன்பு கணவர் திருமதி வைக்லிஃப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு நியூசிலாண்டில் வசித்து கொண்டிருக்கிற அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தேவையை சந்தியும். குறிப்பாக அவருடைய அன்பு மகள் பிள்ளை எலிசபெத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது மகளோடு நீ தங்கிருங்க. பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்கிறதுனாலே என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அதே போல அவருடைய அன்பு சகோதரி ஆண்டவர் பிள்ளை ஹேனாவுக்காக ஜெபிக்கிறோம். மகளையும் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. தேவலை சந்திங்க ராஜா. எப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், எப்படி முதலமைச்சர், கவர்னருக்காக தமிழ்நாட்டில் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இந்திய அரசுக்கும் ஆண்டவர் மாநில அரசுக்கும் ஏற்படுகிற மோதல்கள் எல்லாவற்றையும் மாற்றி சுமூகமாக ஒரு தீர்வு ஏற்பட்ட ஆண்டவர் சமாதானமாய் நாங்கள் வாழ கிருபை தார். ஆண்டவர் பிரச்சனைகள், தீவிரவாத சக்திகள் எல்லாம் மாறட்டும். குறிப்பாக இதோ பாகிஸ்தானில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஆண்டவரை தீவிரவாதிகள் கடத்தி வைத்திருக்கிறார்கள். அநேக மக்கள் அங்கே உள்ளே இருக்கிறாங்க என்ற செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு ஆண்டவர் மிகுந்த வேதனை விட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம பொதுமக்களை எல்லாம் தேவன் காத்தருளி பத்திரமாய் மீட்டு ஆண்டவரை சமாதானமாய் நம்முடைய இல்லங்களை திரும்ப கிருபை தாரும். அந்த தீவிரவாதிகளுடைய மனதை மாற்ற வேண்டுமா ஜெபிக்க. இப்படிப்பட்ட அசம்பாவித சம்பவங்களும் உலக நாடுகளில் ஏற்படாதவன்னு காத்தல். இது ஆண்டவரே அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்களுக்காக, அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்காக, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய சோஷியல் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆயர்கள், திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். காத்தொருளும் வழிநடத்தும். ஆண்டவரே தேவையை சொல்லி மேலவரமாக இருக்கிற அப்படியே ஆண்டவரே ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஜபலாசர் ஐயருக்காக, பால் மோசஸ் ஐயருக்காக, ஆண்டவரே இப்படி வனஜாமாவுக்காக, வேலன், ஆலன், ரஃபியா, லதா சிஸ்டர், சாமுவேல் வர்மன் எல்லாருக்காக ஜபிக்கணும். பலவர்கள் எல்லாம் மாற்றுங்க. இப்படி கிருபையோடு கூட தங்கிருக்கட்டுங்க. ஆண்டவர் சுகத்தை தந்து வழிநடத்துங்க. தொடர்ந்து இந்த காணொளி வழியாக இந்த தவ நாட்களிலே பார்க்கிற ஆண்டவர் கேட்கிற எல்லா மக்களுக்கும் இப்படி இறை ஆசைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.